அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஷுவல்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஐஎம்எல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே நம்மளோட வீடியோஸை நிறைய ப்ரமோட் பண்ணோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் நம்மளோட வீடியோஸ் பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கும் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட குட்டீஸுக்கு வீட்டில் எவ்வளோ இடம் இருந்தாலும் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தான் அவங்களும் இருப்பாங்க. தியாவுமே அப்படித்தான். எல்லா டைமும் இல்லை, ஆனால் சில டைமில் நான் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது அவளோட டாய்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டுட்டு இங்கேயே விளையாடுவா. சில நேரங்களில் அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே தனியே இருக்கோம். தனியே இருக்கும்போது நம்மளோட கிட்ஸை நம்ம தான் பார்க்கணும். அந்த வகையில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம இந்த லைஃப்பை விரும்பி தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அதனால் இதையும் நம்ம விரும்பி அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, வீட்டில் தியாவையும் வச்சுட்டு உங்களோட ஒர்க்கையுமே நீங்கள் எப்படி பார்க்கீங்க? அவள் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாவா? கிராங்கியாக பிஹேவ் பண்ண மாட்டாவா? இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். நம்ம தான் அவள் பார்த்துக்கணுங்கிறப்போ நம்ம அவள் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடவே தான் அவங்களுமே வர விரும்புவாங்க. தனியாக விளையாடவே மாட்டாங்க. ஸோ நம்ம கிச்சனில் இருக்கிறப்போவும் இந்த மாதிரி தான் எல்லா டைமும் பண்ணுவாள். பட் எனக்கு ஒரு சில பயம் இருக்கும். நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது சில டைமில் எண்ணெயெல்லாம் தெரிக்கிற டைமெல்லாம் பக்கத்தில் புள்ளைய வச்சுட்டு நம்ம குக் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பற்றுமோ, அந்த மாதிரி நான் நினச்சி கவலைப்படுவேன். அந்த டைமில் மட்டும் அவள் கொண்டு வெளியில் வச்சுட்டு நானுமே அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு திரும்ப கிச்சனில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அவளை பார்த்துக்கிறேன். என்ன தான் நம்ம தனியே இருந்தாலுமே நம்மளோட குழந்தைங்கள நம்ம மட்டும்தான் ரொம்ப கன்சர்ன் கொடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய பேர் டேக் கேர்லாம் விட்டுட்டு ஒர்க்குக்கெல்லாம் போகிறாங்க. என்ன கேட்டால் அதை என்னால் எக்ஸெப்ட் பண்ண முடியல. பட் நிறைய ஒர்க்கிங் மோமுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அதை அவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பிகாஸ் அதுதான் அவங்களோட சூழ்நிலையாக இருக்கும். கல்ஃப் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸுக்கு ஓகே. பட் எல்லாருமே ஃபெமிலியாக இருக்கிறதுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமாக இருக்கும். சிலரெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ கிட்ஸை பார்த்துக்கிறதுக்கு இங்கே நிறைய டேக் கேர் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே விட்டுட்டு தான் அவங்க ஒர்க்குக்கு போகிற மாதிரியும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தன்னோட குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க ஒர்க் பண்ணுறது, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது எல்லாத்தையும் நினச்சா அந்த பேரண்ட்ஸுக்கு உண்மையாகவே கவலையாக இருக்கும். அதை நான் இங்கே வந்ததுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட புலம்பும் போதும் நான் அதை ஓகே, அவங்களுக்குள்ளேயும் இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் என்ன செய்கிறது, சிச்சுவேஷனை பொறுத்ததுனால அவங்க அவங்கள விட்டுட்டு தனியாக போய் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சிலரெல்லாம் நாட்டிலேயே குழந்தைங்கள அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸு கூட விட்டுட்டு இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க. அதை நினச்சி எப்போவுமே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பிளெஸ்டான பீப்புள்னு சொல்லி நான் எனக்குள்ளேயே ஃபீல் பண்ணிப்பேன். அந்த மாதிரி சில தருணங்களில் தான் ஓகே, நம்ம வாழ்கிற லைஃப்பை நிறைய பேர் வாழ்கிறதுக்கு ஏங்குறாங்கங்கிறதும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். உங்கள் கூட பேசிக்கிட்டே அப்படியே குக்கிங் பண்ணுறதுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடியே நம்ம ஆனியன் கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டொமேட்டோ கட் பண்ணுறதா இருக்கும், என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம எதையுமே மறக்க மாட்டோம். இந்த ரெசிபிக்கு இதுதான்னா இதை மட்டுமே போட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணி வைக்கலன்னா கையில் வரதெல்லாம் தூக்கி போட்டு குக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
இன்றைக்கி ஒரு பீஃப் ரோஸ்ட் அது கூட ரசம் வச்சுட்டு ஒரு சாலட் போடுறது தான் பிளான். அதுக்கு தான் குக் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்போவுமே பீஃபெல்லாம் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பீஃப் ரோஸ்ட் பண்ணும்போது முதல்ல நான் நல்லா வேக வச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணியும் எடுப்பேன். என்ன மாதிரியே இந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் குக் பண்ணும்போது இந்த மாதிரி டிவி போட்டு விட்டுட்டு இல்லைன்னா ரேடியோ போட்டு விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறது, இல்லைன்னா ஒரு ரேடியோ எஃப்எம் வைக்கிறது, அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். மோஸ்ட்டாக நான் சீரியல் எதுவுமே பார்க்க மாட்டேன். அப்படியே பார்த்தாலும் அது ஒரு 1 மந்த்தை தாண்டி ஓடாது. அதனாலேயே நான் சீரியல்ஸ் எல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஆனால் மூவிஸ் எல்லாம் பார்ப்பேன். மூவிஸில் ரிவ்யூ கேட்குறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனாலேயே நிறைய மூவிஸ் வந்து பார்க்குறத விட்டுட்டு இப்போ ரிவ்யூஸ் கேட்குறது தான் என்னோடய பழக்கமாகவே இருக்குது. இதை சொல்லும்போது தான் எனக்கு நம்ம சேனலில் ஒரு கேர்ள் வந்து எப்போவுமே கண்டினியூவஸாக கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேரை இது வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணது கிடையாது. பட் அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போவெல்லாம் நான் என்ன வேலை செஞ்சாலும் வீடு க்ளீன் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை குக் பண்ணும் போதாக இருக்கட்டும், உங்களோட சேனலில் தான் சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு. என்ன நானே புகழ்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் இது ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட்டை நான் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நம்ம பண்ணுறது வந்து நம்மளோட ஹாப்பினஸுக்காக மட்டும் இருக்காமல் இன்னொருத்தருக்கும் நம்ம பண்ணுற விஷயத்தில் அவங்க பார்த்து அவங்க கேட்டு ஒரு விஷயத்த மாற்றிக்கிறாங்கங்கிறப்போ நம்மளுக்கு அதை கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம் தான் அந்த கேர்ள் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது வரும். உங்ககிட்ட பேசிக்கிட்டே என்னோடய குக்கிங்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பீஃப் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியையும் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட்டுன்னு ஆனதுக்கப்புறமா இதில் நச்சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், தனித்தூள், கட்டர்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த எண்ணெயிலேயே மசாலாவோடு சேர்த்து நல்லா கோட்டாகிற மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ண வைக்கணும். நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா பீஃபும் நல்லா சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியாக நான் பியூரே பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பீஃபோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தக்காளி பியூரேலேயே பீஃப் நல்லா வெந்து சுருண்டு வதங்கி வரும்போது அந்த ரோஸ்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கறிவேப்பிலை, ரம்பை இருந்தால் ரம்பையுமே சேர்த்துக்கோங்க. வாசம் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவும் ஈஸி அண்ட் டேஸ்டியான பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் இதே செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லன்ச் அன்றைக்கி ரொம்பவும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி வந்து பீஃப் ரோஸ்ட்டோட ஒரு கியூக்கம்பர் சாலட், அதுக்கப்புறமா ரசம் வச்சுருந்தேன். நல்லா தக்காளி எல்லாம் போட்டு ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. அதை நான் இன்னொரு vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், எங்களோட லன்ச்சும் நாங்கள் சாப்பிட்டாச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஈவினிங் ஆனதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மால் போயிருந்தோம். ஸோ எஸ் யூஷுவலாக லுலு போயிருந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அதை எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜெல்லாம் டீப் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா சில திங்ஸ் எல்லாம் வந்து கொட்டுப்பட்டிருக்கும், அது அப்படியே ட்ரை ஆகியிருக்கும். அதை டீப் க்ளீன் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரிட்ஜை ரீஃபில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைமில்
சின்னதா ஒரு வைப்பர் வச்சு வைப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, நம்ம டீப் கிளீன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ரொம்ப நேரமா நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலை எல்லாமே கொஞ்ச நேரத்திலேயே செஞ்சு முடியிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே செய்யணும்னு இல்ல. உங்களால எப்போ முடியுதோ அந்த டைம் எல்லாம் நீங்க ஃப்ரிட்ஜை வைப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நம்ம டீப் கிளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். அவ்வளோதான், இன்னையோட விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே நம்மளோட வீடியோஸை இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.